ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, குட். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் மக்களுக்கு பாதிப்பு கொடுக்குமா? எத்தனை பேர் சொல்றீங்க பாதிப்பு கொடுக்கும்? இந்த தட்பவெட்ப நிலை சேஞ்சஸ் கொடுக்காது பிரதர், பாதிப்பு கொடுக்காது. அப்படியா? வெரி குட். சிஸ்டர் என்ன சொல்றாங்க? கொடுக்காதுங்கிறாங்க. உண்மையா கொடுக்காதா? தட்பவெட்ப நிலை அதாவது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியோடு ஒண்ணும் செய்யாது பிரதர். எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுக்கும். சகோதரி அவங்க சரி, அவங்க என்ன சொல்றாங்க? நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. வெரி குட். பியூலா சிஸ்டர், நீங்க சொல்றது பிரேக் ஆகி வருது, எங்களுக்கு சரியா கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்கன்னு சரியா வரல, பிரேக் ஆகி வருது. ஓகேங்களா? அதாவது கடவுள் படைத்தது எல்லாமே மனிதனுக்கு நல்லதுக்காக தான் படைச்சாரு. யார் அந்த இறைவார்த்தையை நம்புறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே கெடுதல் அமையாது. இயற்கை கடவுள் படைத்த எல்லாமே நன்மையாக படைத்தார். யார் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப எது சரி? உடல் எதிர்ப்பு சக்தி சரியா, இல்ல கடவுள் படைத்த இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சுட்டு பயணிக்கிறது சரியா? கொஞ்சம் வீடியோல ஆன் பண்ணிக்கலாமா? வார்த்தை மீது நம்பிக்கை வச்சிருக்கும் போது, வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது. சரி, உடல் சக்திகள் நீங்க எப்படி வேணாலும் வச்சிருந்தாலும், ஓகேங்களா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், கேட்கக்கூடிய வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு முரண்பாடாக உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, தென் நீங்க இந்த வார்த்தைகளுக்காக, அதாவது இந்த உலகத்தில் என்னென்ன சொல்றாங்களோ அதற்கு உட்பட்டவர்களாக மாறுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்ல புரிஞ்சுதுங்களா? எங்களுக்கு காய்ச்சல் வரும், மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், அப்படிதானா? மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும், இதுல பண்ணா ஒன்றாகாது, அப்படிதானா? இப்படிதான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல செய்தி கொடுக்கும்போது, ஓகேங்களா, மழை பெஞ்சா மழையில நனைஞ்சா சளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா, எல்லாரும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்து அடிச்சு சிரிக்கிறாங்க. பதில் சொல்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை. மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டா என்னது, ஒருத்தர் ஃபேஸை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குமான்னா ஒரு சில தலையாட்டுது, ஆமா அப்படின்னா. அப்போ ஆவியான சொன்னாரு, ஒரு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. சரிப்பா, இப்போ மழை பெய்யுது, சரிதானா? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது, தண்ணி ஊற்றுது. நீங்க வெறும் எம்டி பாத்திரத்தை கொண்டு வெளியே கொண்டு வச்சு தண்ணியை பிடிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? தண்ணியை பாத்திரம் நிறைய பிடிச்சிட்டு கொண்டு வர்றீங்க. இப்போ அதை குடிக்கிறீங்க, குடிக்க கொடுக்குறோம். எப்படி சொல்லி கொடுக்குறோம்? மழை நீரை போல சுத்தமான தண்ணி இந்த உலகத்துல எந்த தண்ணியும் கிடையாது. சொல்றோமா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மழை நீரை போல ஒரு சுத்தமான தண்ணி எதுவுமே கிடையாது. போர் தண்ணியும் கிடையாது. அதெல்லாம் கலப்படம், இதெல்லாம் கழுவி குளோரின் போட்டு கழுவி வருது, அதுல வருது, இதுல வருது. ஆனா மழை நீரை போல ஒரு சுத்தமான தண்ணி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சு நமக்கு குடிக்க கொடுக்குறோம். அப்போ கேட்டோம், மழை நீர் தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணின்னு சொல்லி நம்ம குடிக்கிறது நமக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேங்குன்னு சொல்லி குடிக்கிற தண்ணியில, அந்த சுத்தமான தண்ணியில குளிச்சா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சுத்தமான தண்ணியில குளிச்சா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்ப யார் சொல்லி கொடுத்தது மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்னு சொல்லி? இல்லையா? அப்போ இந்த உலகத்தின் போக்குல யாரோ ஒருத்தர் டாக்டருக்கு ஒரு நாள் காய்ச்சல் இருக்கான்னு சொல்லி எவருக்கோ ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாரு. இங்க வெளியே ஊரெல்லாம் சுத்தி மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும். மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லதா இல்லையா? மழையில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லதா இல்லையா? குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லதா இல்லையா? சூப்பரா? இப்ப எல்லாரும் சொல்றாங்க சூப்பரா அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். தொண்டையில சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லதா இல்லையா? நல்லது. பாரியா, பயங்கரமா இருக்கிறீங்க, எல்லாம் புனிதர்களா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான். இப்படிதான் நாங்க சகோதரர் வீட்டுல ஒரு டைம் என்னன்னு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, எங்களுக்கு இந்த ஜெபக்கூடம், அந்த ஜெபம் வழிநடத்த ஆரம்பிப்பதற்கு, ஆன்லைன்ல ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக கத்தார்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போது எனக்கு சளி இருந்தது. ஓகேங்களா?
அப்ப எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. சிஸ்டர் சகோதரி தான் வச்சு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். கவிதா சிஸ்டர் வீட்டில் தான் அங்கே சமையல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம எனக்கும் வேணுமா கொண்டு வரும்போது நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ சகோதரி தான் கேட்டாங்க, ஏன் பிரதர் வேண்டாங்கிறீங்க? இல்லை சளி பிடிச்சிருக்குது. முள்ளால தானே எடுக்கணும் இல்லையா? முள்ளால தான் எடுக்கணும். அது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சகோதரருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியுது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை ப்ளஸ் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஒன்றும் செய்யலை. பிரைஸ் எல்லாம். அப்போ எங்க இருக்குது நம்ம நம்பிக்கை? எதுல இருக்குது? நம்முடைய நம்பிக்கை எதுல வைக்கிறோமோ அதுதான் இருக்கு. நீங்க போனீங்கன்னா, நார்த்ல போனீங்கன்னா நல்ல குளிர்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் நார்த்ல கொஞ்ச நாள் இருந்தேன், புனேல இருந்தேன். நைட்டு ஐஸ்கிரீம் கடை தேடி வந்து நைட்ல அங்க நின்று சாப்பிட்டு போவாங்க ஃபேமிலியா. அவங்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. அது எங்கேருந்து சளி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த திருப்பாடல் 121 மீது நம்பிக்கை இல்லாத காரணம். நீங்க திருப்பாடல் 121 மீது நம்பிக்கை வைத்து நீங்க பயணித்தீங்கன்னா, எந்த குளிரும், எந்த மழையும், எந்த ஒரு காற்றும் உங்களை நெருங்காது, உங்களை தொடாது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இது உண்மை, இது சத்தியம். இறைவார்த்தை சத்தியம் இல்லையா? உண்மை இல்லையா? அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்ப இனிமே சளி பிடிக்குமா? மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குமா? இது நம்மளோட சகோதரிங்க ஒருத்தர் இருக்காங்களான்னு தெரியல. இதை நம்முடைய இந்த டெய்லி பிரேயர்ல ஒரு டைம் தியானிக்கின்ற போது சகோதரி சொன்னாங்க, நல்ல மழையில் நனைய வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பிரதர், என் பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்யல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சளி பிடிக்கும், சாட்சியா சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்யல. அப்ப எங்க இருக்குது நம்முடைய மனநிலை? நாம் எதை ரிசீவ் பண்றோமோ அதனாலதான் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எந்த காரியத்தை நாம் ரிசீவ் பண்றோமோ, எதை நாம் உள்வாங்கி நம்முடைய இதயத்தில் சேர்த்து வைக்கிறோமோ, அது என்ன பண்ணுது? நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படுகின்றது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் இறை வார்த்தையை உள்ள சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, இறை வார்த்தையை உள்வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, இந்த உலகத்தில் எது பண்ணாது, எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலாவது அதுல சொல்லியிருக்கோம், ஆண்டவர் வலப்பக்கத்தில் உள்ளார்னு சொல்லியிருக்கோம். இதுல அந்த வார்த்தை நீங்க 21 படிச்சு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிக்கும் பொழுது 5வது வசனம் படிச்சீங்கன்னா, ஆண்டவர் உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கத்தில் உள்ளார், அவர் உமக்கு நிழலாக இருக்கிறார். வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உம்மை காக்கின்றார், அவர் வலப்பக்கத்தில் உள்ளார், அவர் உமக்கு நிழலாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, இப்ப ஆண்டவர் நம்ம வலப்பக்கத்தில் இருக்கிறாரா? எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள. அந்த காலகட்டத்துல பாடும்போது அவங்களுக்கு ஆண்டவர் வலப்பக்கத்தில் இருந்தார். ஆனா நமக்கு ஆண்டவர் நமக்கு உள்ளாக இருக்கின்றார். இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நாம் எப்படிப்பட்ட மேன்மையான மக்கள்னு சொல்லி நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட மேன்மையான மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்மளை கடவுள் வைத்து பொக்கிஷமா பாதுகாக்கிறான்னு சொல்லி அதை தெரியும் நமக்கு. அதனாலதான் சொல்றாரு, உமக்கு நிழலாக இருக்கிறார், ஆகவே தான் என்ன பண்ணாது, நிலா உன்னை தீண்டாது, கதிரவன் உன்னை என்ன பண்ணாது, உண்மை செய்யாது. இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள் எதுவும் உன்னை தொடாது. அப்ப எனக்குள்ளாக என் இயேசு கிறிஸ்து என்னுள்ளாக இருக்கின்ற பொழுது, அவருடைய ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவருடைய ரத்தத்தால் நான் மூடப்பட்டு, அவருடைய தெய்வீக கிருபையினால் மூடப்பட்டு இருக்கக்கூடிய என்னை எப்படி இந்த சூழ்நிலைகள் மேற்கொள்ளும்? பிரைஸ் தி லார்ட். யோசித்து பார்க்கணும். எப்படி இந்த உலகத்தின் காரியங்கள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னை அணுகும்? சொல்ற தீமை உன்னை அணுகாது இல்லையா? வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. அப்ப எப்படி ஒரு காரியம் என்னை தொடுகின்றது? காரணம், ஏன் நான் கேட்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். எதை நான் படிக்கிறேனோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர் நிறைய புக்கு படிப்பான், நிறைய புக்ஸ் படிப்பான். ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க, புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவான். ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள நடிச்சு வச்சுக்கிற என்னது, புக்ஸை பத்தி. எப்படிதான் எங்கூட நான் வேலை செய்யும் போது ஒரு சகோதரர், நான் ஏமன்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் பயங்கரமான எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. இவனுக்கு எங்கடா இருந்தது கூட இருந்த நண்பர், அவனும் கோவொர்க்கர். அப்போ இவனுக்கு எங்கடா இதெல்லாம் இங்கிருந்து படிச்சுட்டு வரான். அவ்வளோ அழகா இருக்கும். அந்த யதார்த்தமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் அங்கிட்ட புக்கு கிடந்தது. அங்க அவன் புக்கு நிறைய படிப்பான். உட்காந்து ரூம்ல போயிட்டானா உட்காந்து உள்ள பெரிய பெரிய புக்காக வாங்கி வச்சிருப்பான், ஸ்டோரி புக்கு. ஒரு நாள் யதார்த்தம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த ஸ்டோரி அங்க இருக்கு. இப்போ தெரிஞ்சது, இவருக்கு இன்புட் கொடுக்கறது எங்க இருந்து வருது?
இவ படிக்கக்கூடிய காரியத்தை உள்வாங்கி வைத்து அந்த உள்வகத்தில் இருக்கக்கூடியது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம எதை கவனமாக படிக்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நான் படிச்சுட்டு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது வேணும், ஆனால் கடவுள் வேற வழியில் எடுத்துட்டு போறார். ஓகே, குட். பிரைஸ் தி லார்ட். அப்போ எந்த இதை படிக்கிறோங்கிறது ரொம்ப கவனமா இருக்கும். எந்த வார்த்தையை நான் படிக்கின்றேன், எந்த வார்த்தையை நான் தியானிக்கின்றேன், எந்த வார்த்தையை நான் கேட்கின்றேன் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கை நீங்கள் கேட்பதிலும், நீங்கள் படிப்பதிலும், நீங்கள் பார்ப்பதிலும் அடங்கியுள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதிக நேரம் நம்ம செய்தி பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்குது இல்லையா? எலெக்ஷன் காரியம் இந்தியாவுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. எந்த சேனலையாவது திருப்பி பார்த்து, எந்த சேனலையாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அருமையாக செய்தார்கள், நாங்கள் இன்னும் அருமையாக அதை விட அதிகமாக செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களே எங்கேயாவது? நீங்க எந்த சேனலையா போயிட்டு அந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் இன்னும் அவர்களை விட அதிகமாக உங்களுக்கு நன்மைகளை செய்வோம் அல்லது நல்ல காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த செய்தியா சொல்லிச்சுன்னா அந்த சேனலை எனக்கு முதல்ல அனுப்பிவிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து ஒரு சேனல் வச்சிருந்தானா அதை தவிர வேற எதுவும் சொல்லாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிதானா? இயேசு கிறிஸ்து ஒரு சேனல் வச்சு நடத்தினார்னா அவரு சொல்லுவார், என் பிள்ளை சூப்பரா செய்யறான் பாரு, அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன பண்ணும், இன்னொரு பிள்ளை வர்றான், அவன் இன்னும் இதோட சூப்பரா செய்வான், எல்லாரும் சூப்பரா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். சர்டிபிகேஷன் அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுகின்றது? ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகின்றது. நீங்க பாருங்க, அந்த குறையை உள்ள வாங்கி வச்சுட்டு ஆபீஸுக்கு போனோம்னு அங்க என்ன நடக்கும்? பேசக்கூட முதல் காரியமே அதை குறித்து தான் பேசுவீங்க. ஏதாவது ஒரு டாபிக் வரும், அந்த டாபிக்ல அது பர்டிகுலர் காரியம் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே நீங்க சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கேட்டதை நான் அப்படியே என்னிலிருந்து வெளிப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இறைவார்த்தை உண்மையானது. இறைவார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது. இறைவார்த்தை உங்களை நல்வழி பாதையில் நடத்துகின்றது. அதனால்தான் வார்த்தை உங்களுக்கு உங்கள் கால்களின் விளக்கு என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் இறை வார்த்தை எப்படி மையமாக பிடித்திருக்கிறேனோ அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம கடந்த 2-3 வாரங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பாவ சோதனைகளை குறித்து அல்லது சோதனைகளை குறித்து ஒரு சில சொன்னோம் இல்லையா? நமக்கு இது கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக சகோதரர் எடுத்தது மத்தேயு 7:1 எடுத்தார் நம்முடைய டொமினிக் சகோதரர். எதை குறித்து பேசுறோம்? அதை தீர்ப்பிடாதே, நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அப்புறம் ஒரு நாள் சோதனைகளை குறித்து நான் பார்த்தோம். எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வருது, எப்படி வருகின்றது என்று பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ அதே சூழ்நிலையில் நான் எப்படி என்னுடைய வாழ்விலே நான் இருக்கிறேன்? நீங்க லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 1 எடுத்து படிக்கலாமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 1. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமா இருப்பவருக்கு கேடு. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, பாவ சோதனைகள் வருவதை தடுக்க முடியாது. அது யார் கொண்டு வருவது? இறைவார்த்தையில சொல்லுது. அது என்ன, யார் கொண்டு வருவது? அந்த பாவ சோதனையை நான் பார்த்தோம். சாத்தான் கொண்டு வருகிறான். டெவில் தான் பாவ சோதனை கொண்டாரு. ஏன்னா கடவுள் அழகா யாக்கோப்பு 1:13 அழகா சொல்லுவாரு, கடவுள் ஒருபோதும் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவர் யாரையும் சோதிப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பாவ சோதனையில் கொண்டு வருவது தீயோனுடைய வேலை. ஓகேங்களா? இப்போ யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நீங்க போனீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில போகும்போது அவன் சாத்தான் கடவுள் முன்னாடி போய் நிற்கும் பொழுது சாத்தான் கிட்ட கடவுள் விட்னஸ் பண்றாரு. என்ன விட்னஸ் பண்றா தெரியுமா? என் மகனை பார், யோபுவை பார், விட்னஸ் பண்றார். அவர் சாத்தான்ட்ட மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய விண்ணகத்தின் முன்னிலையில யாரை குறிச்சு விட்னஸ் பண்றார். அவன் ஒருபோது நீதி தவறாமல் அவன் நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அப்போ அவன் பர்மிஷன் கேட்கிறான். நீர் அப்படிலாம் சொன்னீர்ல,
அவன்கிட்ட ஒரு வீப்கோல் இருக்குது, நான் போய் டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அது கூட அவன் வந்து விழ வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பலவீனத்தை பயன்படுத்துவதற்காக அவன் பெர்மிஷன் கேட்டு போய் சோதிக்கிறான். இப்படித்தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் கடவுள் வந்து விண்ணகத்துல நாம நீதிமான்களாக இந்த உலகத்தில் இறை வார்த்தைக்கு வந்தவர்களாக வாழ்ந்து கொண்டோம் என்றால் அங்கே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே கடவுள் விட்னஸ் பண்றார். நம்மை குறித்து கடவுள் விண்ணகத்தின் முன்பாக, இது கடைசியா ஒரு நாள மேல போகும்போது அந்த விட்னஸ் இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். ஆனா இப்பவும் இந்த உலகத்திலும் நான் கடவுளுடைய பார்வையில் அவருக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழுகின்ற பொழுது கடவுள் என்னை விட்னஸ் படுத்துவார். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு காரியம் நமக்கு தெரியும், பாவத்தின் சோதனை விழுந்து வரக்கூடியது குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா இரண்டாவது காரியத்துல நம்ம ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல இரண்டாவது காரியமாக 17:1 பாத்தீங்கன்னா, ஐயோ அவர்களுக்கு அதற்கு காரணமா இருப்பவர்களுக்கு கேடு. இப்போ நாம எத்தனை பேரை பாவத்தில் விழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நான் என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் பெட்டி கடை அல்லது ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க. எந்த கடையிலாவது பீடி சிகரெட்டு அல்லது அந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு கடை இருக்கின்றதா? யோசித்து பாருங்க. எந்த ஒரு கடையிலாவது சிகரெட்டு, ஆனா அதுல என்ன வச்சிருக்கோம்? அங்கங்க உடலை உறுப்பு அழிச்ச மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சிருக்கோம். அது தினமும் பார்த்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேயா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிப்பதற்கு இவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதை விற்கிறார்கள். இது பாவமா இல்லையா? ஓகேயா? நம்ம யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேக இடங்கள்ல நடக்கக்கூடிய காரியங்கள் போதைப் பொருட்களுக்கு பிறகு கவர்மெண்டே பர்மிஷன் கொடுக்குது. கவர்மெண்டே பல கடைகளை ஓபன் பண்ணுது. ஊரா தெருவா இன்னைக்கு கடைகளை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது? மக்களை பாவத்தில் விழ வைத்துக் கொள்வதற்காக இன்று இந்த உலகம் மக்களை தோன்றுவதற்காக தீயவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீடர்களோட சொல்வார், வேதனையோடு சொல்வார், நான் உங்க 12 பேரை தேர்ந்தெடுத்தேன். யோவான் 6:70 சொல்லுவார், நான் உங்க 12 பேரை தேர்ந்தெடுத்தேன், அதுலயும் ஒருத்தன் அழகையா இருக்கிறான் அப்படின்பார். எவ்வளவு வேதனையில சொல்வார் தெரியுங்களா? நான் 12 பேரை தேர்ந்தெடுத்ததும் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் நான் அவர்களை தேர்ந்தெடுத்தேன். ஆனாலும் அதிலும் ஒருவன் அழகையாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு வேதனையில சொல்றார். இன்று நான் அப்படிப்பட்ட நிலையில், யூதாஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரில் உள்ள நிலையில் இருக்கிறேனா? பாருங்க, இந்தியா இங்க இருந்து ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? போனோடனே உள்ள இந்த மார்க்கெட் இருக்குது, என்ன மார்க்கெட்? டூட்டி ஃப்ரீல இருந்து வெளியே வரும்பொழுது ஓகே, ஒரு சில குரூப்பு ஒரு சில சாக்லேட்ல எடுத்துட்டு வரோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாட்டில் எடுத்துட்டு வரோம். ஏன்னா அப்பாவுக்கு கொடுக்கணும், உறவினர்களுக்கு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலே நமக்கு இறைவார்த்தையை தெரிந்திருந்தால், இறைவார்த்தையை நாம் அறிந்திருந்தால், இறைவார்த்தையை நாம் தினமும் தியானித்திருந்தால், நமக்கு ஆவியான சொல்லித்தருவார், மகனே நீ தவறான பாதையில் செல்கின்றார், நீ செய்யக்கூடிய காரியம் சரியானதல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஒருவரை பாவத்தில் விழ செய்கின்றாய், அதற்கு நீ காரணமாக இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கஞ்சா கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க, போதைப் பொருட்கள்லாம் இன்னைக்கு எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஓகே, இது ஒரு பக்கம் போதைப் பொருட்கள். இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் பணத்திற்காக போதைப் பொருட்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இறைவார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்னைக்காவது அவர்களுக்கு ஜெபிக்கிறோமா? நம்முடைய கடமை இருக்கு இல்லையா? நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், எத்தனை ஆண்கள் அல்லது எத்தனை பெண்கள் தங்கள் உடைகளினால் மற்றவர்களை பாவத்திற்கு உள்ளாக்குகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகேங்களா? தாங்கள் அணிவிக்கின்ற ட்ரெஸ்ஸுடைய
கவர்ச்சியின் வழியாக அல்லது தன் உடலை மற்றவர்கள் பார்ப்பதற்கு வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தின் வழியாக என்ன பண்ணுகின்றார்கள்? எத்தனை நபர்களை பாவத்திற்கு உள்ளாக்குகின்றார்கள். Praise the Lord. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமல் செய்துட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுங்களா? இறைவார்த்தையின் ரகசியம் தெரியல. அதனாலதான் அவருக்கு பரிசேயரும் சதுசேயரும் கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு சட்டமும் தெரியல, அதனுடைய அர்த்தமும் தெரியல, அதனுடைய ஆழமும் தெரியல. அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஒன்று கூட நீங்க சுண்டு வரல தூக்கிட்டு தாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் மக்கள் மத்தியில திணிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நாமளும் பைபிள் படிக்கிறோம், இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட திணிச்சிட்டு இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அதனாலதான் ஜீசஸ் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ட்ரெஸ் கோயிலுக்கு வருகின்ற பொழுது, ஓகேங்களா, இங்கெல்லாம் சில இதே கோடிங்க்கு இப்ப இதே வச்சுட்டாங்க, போர்டே வச்சுட்டாங்க, இப்படிப்பட்ட ட்ரெஸ்ல வரக்கூடாது கோயிலுக்குள்ள அப்படின்னு. அப்பவும் சில நேரங்கள்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ல வரக்கூடிய மக்கள் இருக்கிறான். அப்புறம் திரும்ப அவங்க பாதஸ் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். Praise the Lord. Hallelujah. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய இந்த உலகம் ஏதோ பீச்சுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குது. கோயிலுக்கு வர்றது பீச்சுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா நம்முடைய கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய கோயில், இது கடவுள் தங்கக்கூடிய கோயில். இந்த கோயிலை நான் எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும்? புகையிட்டு உடலை பாதுகாப்பதா, அல்லது என்னுடைய ஆடை அலங்காரத்தின் வழியாக என் உடலை பாதுகாப்பதா, அல்லது இழிவுபடுத்துவதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தவறு செய்வது மட்டும்தான் இந்த என்னது உடல் அளவில் தவறு செய்வது மட்டும்தான் பாவம்னு சொல்லி. இல்லை, இதுவும் இதெல்லாம் பெரிய தண்டனை. அதாவது பாவம் செஞ்சவங்களுக்காக அதை விட தண்டனை யாரு தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லுவார், 17:2 என்ன சொல்லுவாரு? சின்னஞ்சிறியோர் ஒருவரை பாவத்தில் விழ செய்வர்களுக்கு கழுத்துல என்ன பண்ணணும்? எந்திரக்கல்ல தட்டி எங்க கொண்டு போடணும்? நடுக்கடல்ல. அப்போ பாவம் செஞ்சவனுக்காவது மன்னிப்பு உண்டு. பாவம் செய்ய தூண்டான் பாருங்க, அவனுக்குள்ள மன்னிப்புக்கு பெரிய கேள்விக்குறி. Praise the Lord. ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்பாயிருங்கள் சகோதர சகோதரிகளை, வெளிப்பாயிருங்கள். நீங்க எதை உள்வாங்குகிறீர்கள், எதை கேட்குறீங்க, எதை சொல்றீங்க, விழிப்பாயிருங்கள். உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கு, ஓகேயா? இருந்தாலும் கவனமாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. சரி, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சிசு கொலைக்கு உதவி செய்வது. சிசு கொலைக்கு உதவி செய்வது. கடவுள் கொடுத்த உயிரை அழிப்பதற்கு இன்னைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் உதவி செய்கின்றார்கள். எத்தனையோ மருத்துவர்கள் காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோட இங்க இருக்கக்கூடிய இங்க இல்ல, இங்க செய்ய மாட்டீங்க நான் நம்புறேன். ஓகே, எத்தனையோ பேர் சிசு கொலைக்கு உதவியாக இருக்கின்றார். Praise the Lord. கிறிஸ்தவர்கள், நான் வெளியே யாரையும் சொல்லல, நம்ம கடவுள் பிள்ளை ஜீசஸுடைய எங்களுக்கு ஜீசஸ் தான் உண்மையான கடவுள், அப்படிப்பட்ட கடவுள் இப்படிப்பட்ட கடவுள் சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்தில் எத்தனை பேர் இன்று சிசு கொலைக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் அல்லது ஐடியா கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். Praise the Lord. Hallelujah. சரி, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு நாள் நான் வண்டி எடுத்துட்டு எங்க வீட்டுல இருந்து போகும்போது பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்குது, ஒரு மளிகை கடை, ஓகேங்களா? அந்த கடைக்கு முன்னாடியே அதுல கொண்டு பார்க் பண்றேன். அதுக்கு முன்னாடி 2 பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங் ஸ்லாட் இருக்கு, அதுல 2 கார் நிக்குது. அப்ப இந்த கடைக்கு முன்னாடி அது பக்கத்துல இந்த ரோட்டோரமா நான் சைடுல நிறுத்திட்டு உடனே ஒரே ஒரு நிமிடம் தான், ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டு வரணும், அவ்வளவுதான். வண்டி பார்க் பண்ணிட்டு வண்டி ஆஃப் கூட பண்ணல, நேர போயிட்டு திரும்ப அந்த வீட்டுல இருந்து வந்தவர் என்ன பிடிச்சி திட்டினார். இவ்வளவு இடம் கிடக்கும், அங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இடத்துல எல்லாம் வண்டி நின்றதுனால கொஞ்சம் தூரமா நிறுத்திட்டு வரணும். நான் எனக்கு ஒரே ஒரு நிமிடம் தானே, ஜஸ்ட் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், வண்டியை அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போறேன். அவர் சொல்ற என்ன பயங்கரம் திட்டுறாரு. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நான் என்ன பண்ணுவேன், நீ பாட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் எங்க போறது, வண்டி எப்படி எடுக்கிறது? ஓகே, அவருடைய மைண்ட் செட்டு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன திட்டினார். நான் சொன்னது ஒன்றும் சார், ஜஸ்ட் உடனே இப்போ தான் நிறுத்தினேன், உடனே எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா உடனே எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிட்டேன். ஓகேங்களா? பயங்கரமா கோபத்துல பேசுறாரு. நான் ஜஸ்ட் போயிட்டு ஒரு 20-30 மீட்டர் தான் போயிருப்பேன். போயிட்டு டர்ன் பண்ணோம். ஆவியான்ட்ட சொல்லிக் கொடுக்குறாரு, நீ அவர்கிட்ட சாரி கேட்டியானார். நான் சொன்னேன், சாரி கேட்கலையா ஆண்டவரே. ஓகே, நான் போயிட்டு வெளியே அந்த கரெக்டாக அந்த கேட்டை தாண்டி வெளியே போறேன். அந்த இடத்துல ஆவியான உணர்த்தி கொடுக்குறாரு, நீ சாரி கேட்டியானார்.
இல்லை ஆண்டவர், எதுக்கு? நீ அவனை என்ன பண்ணியிருக்கிற? கோவப்பட வச்சிருக்க. நீ அவனை கோபப்பட வச்சது நீ. அவன் பாவத்துக்கு உள்ளாவதற்கு காரணம் நீ. அப்ப நீ ஏன் மன்னிப்பு கேட்கல? அப்புறம் அவரை நான் அதுல மன்னிச்சுட்டு அவரை பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒருவரை நாம் கோபப்பட வைப்பதும் ஒருவரை பாவத்திற்கு உள்ளாக்குகின்றோம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. யாரே உங்க சகோதரனை பார்த்து முட்டாளே அப்படின்னு சொன்னாலே எரி நரகத்துக்கு போவான்னு சொல்றாரு. ஒருத்தனை பாவத்துல தூண்டணும்னா, கோவப்பட வச்சோம்னா நம்ம எங்க போவோம்? கழுத்துல என்ன இருக்குது? எந்திரக்கல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம இப்போ கணவர் வீட்டுல இருந்து அங்கிருந்து வெளியேந்து கஷ்டப்பட்டு வேலையில வரும்போது அவர் கோவப்படுத்துறோமா, இல்ல அன்பா நடத்துறோமா? அவர் ஒரு சூழ்நிலையில தவறே செஞ்சு வந்து சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சூழ்நிலைகள்? ஓகேயா? அவருக்காக ஜெபிக்கிறோமா, அல்லது அவரை கோவப்படுத்துறோமா, அல்லது வீட்டுல மற்றவர்களை கோவப்படுத்திட்டு இருக்கிறோமா? இதெல்லாமே இறை வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதனாலதான் எனக்கு எலிசபெத் மாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எலிசபெத் மாட்ட என்ன தெரியுங்களா? இவர்கிட்ட சொன்னாரு, நீ எதிர்மறையான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய் கட்டி விட்டார். யாருக்கு? சக்கரியாவுக்கு. கோயிலுக்குள்ள இருக்கும்போதே கட்டி விட்டார். ஏன், நீ நம்பிக்கையோட தானே கேட்டா குழந்தை, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, ஜெபம் கேட்கப்பட்டுன்னு சொல்றேன், நீ இப்ப நம்ப மாட்டேங்கிற. நீ நம்பாம பேசுறதுனால வாய் கட்டுறேன்னு சொல்லிட்டு இனிமே நம்பிக்கை இல்லாத வார்த்தை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய் கட்டி விட்டார். அங்கிருந்து வந்து அந்த நம்பிக்கையின் பெயர்ல அவர்களுக்காக என்ன இருக்குது? குழந்தை பாக்கியம் அந்த அம்மா கிடைக்குது. கிடைச்சி இறைவார்த்தை சொல்லும் 1:24 நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க? குழந்தை பெற்ற பின்பாக கிட்டத்தட்ட 5 மாத அளவும் யாருடைய கண்ணிலும் படவில்லை. யோசித்து பாருங்களேன். இந்த 5 மாத அளவும் அந்த உலகமே, அந்த ஊர்ல எல்லாரும் இவங்களுக்கு குழந்தை எல்லாம் நல்லா தெரியும், இவர்கள் சபிக்கப்பட்டவங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த காலத்துக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கும் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கும் சாதாரணமான காரியம் இல்லை. குழந்தை இல்லைன்னா எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அதனால பிரிவு வருது. ஓகேயா? அப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு இழிவை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு ஏசுகின்ற பேச்சை அவர்கள் தாங்கியிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக எல்லோரிடத்திலும் போய் சொல்ல வேண்டிய விஷயத்த இவ வெளியே போய் சொல்லலை. ஏன் தெரியுமா? நான் வெளியே போய் சொன்னேன்னா இதுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் நிறைய உள்ள வரும். இந்த வயசுல நீ இருந்தா எப்படி உன் உடல் தாங்கும்? உனக்கு டெலிவரியில பயங்கரமான பிரச்சனை இருக்கும், உனக்கு அது இருக்கும். இப்போ அவனுக்கு வந்துச்சு இன்னைக்கு அனுதாபம் காட்டக்கூடிய மக்களாக மாறி அவர்கள் உள்ளத்தை தொலைக்கின்றவர்களாக அல்லது ஆணியால் குத்துகின்றவர்களாக வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? 5 மாசம் உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீ கொடுத்த பொக்கிஷத்துக்காக நன்றினாங்க. அப்புறம் 5ஆம் மாசத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் 6ஆம் மாசத்துக்கு தான் அப்போ வெளியே வந்திருக்கணும் இல்லையா? 5 மாதம் அளவும் படலை அப்படின்னு சொன்னா அப்ப 6ஆம் மாதத்துல வெளியே. ஏன்னா 6வது மாதத்தில் அன்னை மரியாளுக்கு சொல்லப்படுகின்றது, உன்னுடைய உறவினர் அங்க குழந்தை உண்டாஇருக்கிறோட என்ன பண்றாங்க? இப்ப அம்மா ஜெபிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப யார் ஜெபிக்கிறது? அன்னை மரியாள். யாருக்காக ஜெபிக்கிறாங்க? எலிசபெத் அம்மாள் ஜெபிச்சு அதுக்காக தான் ஓடுறாங்க. மலை நாடுகளை தாண்டி அவர்கள் எழுந்து ஓடுகின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஜெபத்தின் வழியாக பாதுகாக்கப்படுகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்ப என்ன ஆகுது? நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதை கேட்க போகிறோம், எதை வாங்க போறோம். மகிழ்ச்சி, ஒரு பொருள் கிடைச்சோன்னு மகிழ்ச்சின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லணும்னா அது எத்தனை வகையான எதிர்மறையான காரியங்கள் நாம் ரிசீவ் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் கேட்பவற்றில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல் வடிவத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நாம் படிப்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதை நாம் செய்கின்றோம்? இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த காரியத்துக்கு நீங்க போனீங்கன்னா யார் யார் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா இன்னும் வரிசை நிறைய காரியங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்று நான் யாரையாவது இதுவரையிலும் பாவ சோதனை அல்லது பாவத்தினுக்கு தூண்டுதலாக இருந்திருப்பேன் என்றால், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களா வீட்டுல, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஃபங்க்ஷன்? எனக்கு நடந்த காரியங்கள் சொல்றேன்.
எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் வெளியூர்லேருந்து. அவர்கள் வந்து உறவினர்கள் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேலை செஞ்ச இடத்துல. அப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு என்ன வேணும்? பார்ட்டி வேணும். அப்போ நான் இறைவார்த்தையில இந்த அளவுலாம் கிடையாது. அப்போ தொடக்கத்தில், அது முன்னாடி. அப்போ நான் ஒரு சிறிய அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகேயா? அடுத்தது 2வது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அதே நபர்களை அழைத்தேன். அதே நபர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் போச்சு. யாரும் வரல. ஏன்னா அவங்க தேவை கிடைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உங்களை பாவத்தில் தூண்ட வைப்பதற்காகவும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகேங்களா? இது வந்து பிழையாமுடைய வாழ்க்கை எடுத்து வச்சிருந்தேன். நமக்கு நேரம் கிடையாது. பிழையாம் இருக்கிறாரில்ல, இறைவாக்கினர் பிழையாமுடைய கதையை நீங்க படிச்சு பார்த்து கொஞ்சம் இதுக்கு ரிலேட்டடாக நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்வது ஒரு பக்கம், அதற்காவது மன்னிப்பு கிடைச்சிடும். ஆனால் பாவம் செய்ய தூண்டுவது பெரியதொரு குற்றம். அதான் சொல்றாரு, சின்னஞ்சிறிய ஒருவனுக்கு நீ என்ன பண்ற? பாவத்தை விலை செய்தால் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடல்ல தூக்கி போடு. அவ்வளவுதான். ஆழ்கடல்ல தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சு. கலாஸ் டன், ஃபினிஷ். வாழ்க்கை முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, உங்க 12 பேர் அழைச்சேன் ஐயா, அதுலயும் ஒருத்தன் என்னை விட்டு விலகி நிற்கிறானே அப்படின்னு சொல்லி உங்களை கை காட்டாத அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுங்கள், கிறிஸ்துவ உள்வாங்கியவர்களாக வாழுங்கள், கிறிஸ்துவின் ஒளியாக இருங்கள். கிறிஸ்துவின் ஒளியாக இந்த உலகை நாம் ஒளியேற்றுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரி